இருந்தாலும் எடுத்து வச்சு போங்க. உடைய ஒழுங்கா புறா. வணக்கங்க. வணக்கம். என்ன பாக்குறீங்க? உங்க பொண்ணு இல்லீங்களா? பொண்ணு வெளியே போயிருக்கா. என்ன விஷயம்? உட்கார்ந்து பேசுங்க. எனக்கு உட்காரதுக்கெல்லாம் நேரம் இல்ல, சுத்தி பேசியும் பழக்கம் இல்ல. சுத்தியால நெத்தியில அடிச்ச மாதிரி பேசித்தான் எனக்கு பழக்கம். உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனாலதான் உன் பொண்ண நிச்சயம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். பொண்ண மாதிரி ஆளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஒரு நல்ல மனுஷனுக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பேன். டேய், இந்த முதல்ல கண்ணாடி மாத்த சொல்றான். முன்னாள் நிக்கிற என்ன விட்டு போட்டு பெரிய மனுஷனை தேட போறாராமா. ஜபார், நீ மனுஷனை தேடுற மகான தேடுறன்னு தெரிஞ்ச கடைசியில நீ உன் மகளையே தேட வேண்டியது வரும். அதை விடு, உன் பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும். அதுவும் இதே ஊர்ல. அது நிச்சயமா முடியாது. முடியும், முடியணும். வீட்டுக்குள்ள கொடை பிடிக்கிற முட்டாளா எங்க கூட இருக்கிறதுனாலதான் இந்த ஆள் பொண்ணு கொடுக்க தயங்குறா. படகா கொடைய பாத்தீங்களா மாமா? அத்தை, உங்க பொண்ணு வந்தா அவளுக்கு நிச்சயமாயிருச்சுன்னு சொல்லிருங்க. பொண்ணுன்னு இருந்தா 10 பேர் கேட்கத்தான் செய்வாங்க. அவனை பத்தி நல்லா தெரியும். இந்த பாரம்மா, மீனா இனி உங்க பொண்ணு இல்ல, என் மருமக. அப்ப நாங்க போய் கல்யாணத்துக்காக வேண்டிய வேலையெல்லாம் பாக்கட்டுங்களா? என்ன பத்மா, மாப்பிள்ளையோட அம்மா நீ ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற? நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? அவர் சொன்னா சரிதான். ரொம்ப சந்தோஷம். ஐயா, பால் வேணும். பால்? நான் போஸ்ட்மேன் மாதிரி வீட்டுக்கு வந்துதான் பால் ஊத்துவேன். தரத்துல எல்லாம் பால் ஊத்த மாட்டேன். ஏங்க? ஏன்னா நீ சொம்போட வந்துட்டா பால் வாங்குறது. நேத்து ஒருத்த சொம்போட வந்தா வா பால் வாங்கிட்டு போவேனா, இல்லைங்க நான் ஜலவாதிக்கு போறேன்னா. சொம்போட எவன் வந்தாலும் பால் கிடையாது. வீட்டுக்கு போ, வந்து ஊத்தணும். போய நேற்று வந்ததும் நான் தான். அமைதி, அமைதி. ஐயா, ஆரம்பிக்கட்டுங்களா? இதனால் சகலவிதமானவர்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், மீசை முளைத்த ஆம்பளைகளே, மீச முளைக்காத பொம்பளைகளே, வயதுக்கு வந்தவர்களே, வயதுக்கு வராதவர்களே, எல்லாத்துக்கும் ஒரு செய்தி. பட்டாமணிக்காரரோட அழகு பொண்ணு மீனா ஆசையா வளர்த்த அந்த செவல காளைய எவன் ஒருத்தன் அடக்குறானோ அவனுக்கு ரூபா 5000ம் 5 பவுன் நகையும் பரிசாக கொடுக்கப்படும். படும் படும். பரிசு தொகை எவ்வளவு? 5000 ரூபாயா, 5 பவுன் நகையா, காலைய அடக்கையா. 5000மா? சும்மா கிடக்குற கிட்னிய கொடுத்தாலும் 25,000 கொடுக்கறாங்கிறான். நான் உயிரை பணையம் வச்சு மாட்டை அடக்குனா வெறும் 5000மா 5 பவுனா? புதுசா ஏதாவது சொல்லிய? புதுசாவா? யோ, சரியான மீச வச்ச ஆம்பளையா இருந்தா நீ அந்த காலையை அடக்கியா? பட்டாமணிக்காரோட பொண்ணு மீனாவை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். என்ன மனத்துல? இந்த ஊர்ல நம்ம மாட்ட அடக்குற ஆம்பளை எவன் இருக்கா? நீங்க சொல்லுங்க. பொண்ணே சொல்லிருச்சு, அப்படியில இல்ல அவுத்து விடுங்கடா காலைய. டபார், பேச்சு மாறப்படாது. ராஜாதி ராஜ ராஜ குலோத்துங்க ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர காத்தவராய கிருஷ்ண காமராஜ ராவணன் வாங்கண்ண. இந்த ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் பொட்டைன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாட்டை அடக்கி இந்த ஊர் மானத்தை காப்பாத்துங்க. வாங்க, வந்து மாட்டை அடக்குங்க. நம்ம ஊர் மானத்தை காப்பாத்துங்க.
பேசா போறீங்க பரிசு வைட்டு போங்க. இந்த 20ஆம் நூற்றாண்டுலயும் காளை மாட்டை அடக்கிறவனை தான் கட்டிக்கணும்னா கசாப்பு கடைக்காரனையும் காய் அடிக்கிறவனை தான் கட்டிக்கணும். மாட்டை பிடிக்கிறவனை கட்டிக்கணும், மனசுக்கு பிடிச்சவனை கட்டிக்க பாரு. என்ன இதெல்லாம் வேடிக்கை பாக்குறதுக்கு ஒரு கூட்டம், மேடை, ஒரு பேச்சாளர் வேற. போங்கய்யா போய் வேலை வெட்டியில பாருங்க. போற உயிர் மாட்டுக்காக போக கூடாது, நாட்டுக்காக போகணும். மீறி நீங்க ஏதாவது வீர விளையாட்டு விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா காவேரியில இருந்து ஆளுக்கு ஒரு சம்பு தண்ணியாவது கொண்டாங்க. தமிழ மானம் மிஞ்சம். உங்க செல்வியோட பேச்சை கேட்டீங்க, ஊரு உருப்படாது, நாடு உருப்படாது. இந்த அமுல முஞ்சியை கட்டிக்கிறதுக்கு அந்த மாட்டை அடக்குனே ஆம்பா அந்த மாடு. ரொம்ப செலுத்துக்காத. என்னத்துல அப்படி பண்ணிட்ட? இந்த பொண்ணு வேணாங்கோ. பொண்ணை இப்பவும் நல்லா பாத்துக்க. அப்புறமா வீட்டுக்கு வந்து பொண்ணுக்கு அது இல்ல இது இல்ல, அது சொத்தையும் சொல்லணும் குத்தம் சொல்லக்கூடாது. ராவணன் ரொம்ப கண்டிப்பானவர். அவரை வற்புறுத்தாதீங்க, அவரே சொல்லட்டும். பொண்ணு பார்க்க நான் விரும்பல. என்னடா சொல்ற? பத்திரிகை அடிச்சிருங்கப்பா. இந்த ஊரை காக்கிறவருடைய மச்சான் ஆகிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அடுத்து கல்யாண சாப்பாடு தான் சொல்லுங்க. வாங்கிங்க. வாங்கிக்கப்பா. அப்ப நாங்க வந்துங்களா?